உறவுகளுக்கு வணக்கம். நமக்கு ஒரு விதமான கோவம் இருக்குது. ஏன்னா இதை எதனால் இந்த கோவம் வருது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம். அ ஐயா வ.உ.சி அவர்களை பற்றி ஒரு சேனல், ஆதித்யான்ற ஒரு சேனலில், காமெடி சேனலில் அவரை பற்றி விமர்சனம் பண்ணி, அதாவது என்னென்னா, அவர் செக் இழுத்தாரு, எதை இழுத்தாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கர்லாம் கேள்வி கேட்டு அந்த பொண்ணுங்க காமெடி பண்ணி, அந்த ஷோ காமெடி ஷோவுக்கு இவருடைய பெயரை பயன்படுத்தி, இவரை பயன்படுத்தி காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு இதுலேருந்துன்னா ஒருத்தனா சரியான ஒரு கோவம் வருது, சரியான கோவம் வருது. அதை பார்த்துட்டு என்னால் அந்த கோவத்தை அடக்க முடியல. அதனால் நான் ஒரு காணொலியாக கூட இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். இப்போது நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஒரு சரியான தமிழனாக இருந்திருந்தா, ஒரு சரியான தமிழனாக இருந்தால், ஆட்சியில் இருந்திருந்தா, இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு யாராச்சும் தைரியம் வருமா? நீங்கள் காமெடி பண்ணுறன்ற பேரில் பண்ணிகிட்ருக்கிற கூத்துங்களெல்லாம் பார்த்தா எவ்வளோ கோபம் வருது. ஒரு தமிழர்களுக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரு அழுக்கான இவங்க தான் நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம சொல்லக்கூடிய முதன்மையான நபர்கள் இவர் வருவார். ஐயா வ.உ.சி சிதம்பரனார் அவர்கள் அப்படின்னு. சாகிற வரைக்கும் செக்குத்தே செத்தாரு. இந்த வரலாறு எத்தனை பேர் படிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. சாகிற வரைக்கும் அவர் செக்குத்தே செத்தாருன்ற வரலாறு அவரும் படிக்கிறது இல்லை. அவர் பிரிட்டிஷ்காரனுக்கு டஃப் கொடுக்கணுன்றதுக்காக பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து எல்லாரும் போரிட்ட சமயத்தில் அவர் ஒரு பெரிய செல்வந்தர். ஆனால் நம்ம அவனுடைய செல்வாக்கு நம்ம எப்படி கையை வைக்கணும், அவனுடைய செல்வாக்கு, அவனுடைய பிஸ்னஸ் நம்ம உடைச்சாதான் அவன் இந்த இடத்துலேருந்து வெளியே போவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் ரொம்ப அழகாக கப்பலை வாங்கி பிஸ்னஸ் அவனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்ததுனால அவனே பயந்து போயிட்டான். பிரிட்டிஷ்காரனே பயந்து போயிட்டான். என்னடா இவன் நம்மளுடைய பிஸ்னஸ் நம்மளுடைய அடி வயிற்றுலேயே கை வைக்கிறானேன்னு சொல்லி, நம்ம வேலை இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதீங்கன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இது எல்லாமே பேசிக்காக இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அவரை கொடுமைப்படுத்துறாங்க. சாகுறதுக்கு அந்த மனுஷனை செக்கு வச்சு கொடுமைப்படுத்தி, அவர் நினச்சிருந்தா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, அவர் நிறைய பணத்தை சம்பாரிச்சிருக்கலாம், நிறைய பணங்களை சம்பாரித்து செல்வந்தரை செல்வாக்காக வாழ்ந்து, ஏன்னா அவர் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணல. இந்த மக்களுக்காக, இந்த இனத்துக்காக, ஒரு விடுதலைக்காக இந்த தமிழ் இனத்தில் பொறுத்த அவர் இந்த மக்களுக்கான போராட்டத்தில் முன்னெடுத்து பிஸ்னஸை அவனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணி அவனை வீழ்த்தணுன்ற ஒரு எண்ணத்தில் இறங்கினால சாவர் வரைக்கும் ஜெயிலில் இருந்து செக்குத்து அவருடைய இறப்புன்றது ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருந்தது. வறுமையின் கோட்டில் வீழ்ந்து இறந்தார். இது எதுக்காக சொல்கிறேன் ஐயா வ.உ.சி சிதம்பரனார் அவர்களை பற்றினா, எந்த தருதலைக்குமே இதை புரிஞ்சுக்கிற மனநிலையில் இல்லை. எவனுமே இதை படிக்கவும் மாட்டான், ஒரு இதுவும் மாட்டான். அப்படி இருந்தால் தான்ற அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கும். நம்ம தமிழனா ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை பண்ணியிருக்காரு, அவர் நம்ம கொண்டாட வேணாவா? இந்த தமிழ் சமூகங்கள் எல்லாமே கொண்டாட வேணாவா? அவர் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான ஆள் அப்படி இல்லையா? ஒரே ஒரு சமூகத்துக்கு சுருக்கிடவாமா அவர் ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஆள் இல்லையா அப்படின்னு யாருமே பேசுறது இல்லை, யாருக்குமே கோபம் வரல. ஏன்னா அவன் ஒரு சேனலில் ஒருத்தன் 4 பேர் அதை கலாச்சி காமெடி பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கெல்லாம் கோபம் வரல. ஒரு தமிழனா கோபம் வரல. எந்த ஒரு தமிழனுக்கும் இதை பார்க்கும்போது ஒரு கோபம் வரல. விக்கி தலைக்குனி விடல நம்ம எல்லாரும். ஒரு இனத்துக்காக போராடின ஒரு நபரை அவருக்காக குரல் கூட கொடுக்க முடியாத ஒரு இடத்துல இந்த தமிழ் சமூகம் இருக்கணும் போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் தமிழனுடைய அடையாளம், இதுதான் தமிழ் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. தமிழுடைய அடையாளம் இப்போ ஏதோ மாறிடுச்சுன்னா சினிமாவை மாறிடுச்சு. முழுக்க சினிமாவில் நடிக்கிறது தான் நிஜத்தில் ஹீரோன்னு நினைக்கிற மாதிரி இன்னைக்கு அப்படி போயிடுச்சு. இப்போ அதனால் நம்மளுக்கு ஒரு கோவம் வருது இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு இனம் எப்படி வாழ்ந்த ஒரு இனம் இப்படி ஆயிடுச்சு, இன்றைக்கி இப்படி விழுந்துச்சுன்ற ஒரு ஆதங்கத்தில் நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் தேசியவாதிகள் அப்படி பேசுகிறவங்களாம் இன்றைக்கி பைத்தியக்காரர்கள் தான். ரொம்ப வேதனையாக இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது. என்னடா இது, இந்த இனத்துக்காக நம்ம போராடணும்னா இந்த இனத்தில் இருக்கிறவங்களே நம்மளை சேர்த்த வாரி இறைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஒரு சரியான ஒரு தமிழன் இருந்திருந்தால் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குமா? முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சேனலில் இந்த மாதிரி தமிழர்களுக்குன்னு அடையாளமாக இருக்கிற ஆகச்சிறந்த ஆளுமைகளை நீங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்ப்புகள் பெரிய அளவில் தமிழ் தேசியவாதிகள் கிட்ட இருந்து குரல் எழுப்பப்படும். அனைத்து தமிழ் தேசியவாதிகளும் ஒன்றிணைந்து இதுக்கு குரல் கொடுங்க. முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, பாடத்தை சொல்லிக் கொடுங்க. நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க ஸ்கூல் சிலபஸில் அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. எனக்கு பெரும்பாலும் சிபிஎஸ்சி சிலபஸில் போயிட்டவங்கலாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் போகிறான்னு, நம்மளுக்காக போகிறான்னு நம்ம இனத்தில் இருக்கிறவங்க யாரையும் படிக்கிறது இல்லை சிலபஸ். நம்ம தான் சொல்லணும். அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு அதெல்லாம் புரியும்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய அடையாளங்களை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்போதாவது ஏதாவது ஒன்று புரியுதான்னு பார்ப்போம். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய இந்த சேனல், அதில் பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே பயங்கரமாக மன்னிப்பு கேளுங்க. பயங்கரமாக மன்னிப்பு நீங்கள் கேட்டாக வேண்டும். அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், தமிழர்களுடைய அடையாளங்களை எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்போவாது ஏதாச்சும் புரியுதான்னு பார்ப்போம் நம்ம. இல்லைன்னா எதுவுமே புரியாமல் இந்த இனம் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்குமோன்ற ஒரு ரொம்ப வேதனையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வரலாறு, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பேசி சொல்லி புரிய வைங்க. அப்போவாது இந்த தமிழ் சமூகம் ஏதாவது புரிச்சுக்குதான்னு பார்ப்போம். இது போன்ற சம்பவங்கள் சாதாரணமாக நம்ம பேசிட்டு போயிடலாம், இது மாதிரி பேசிட்டா நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி காமெடி பண்ண யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு யாராவது நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த தமிழ் சமூகங்கள் எல்லாம் சும்மா இருக்காது. பெரிய அளவில் குரல் எழுப்பப்படும். இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் இருக்குது, இதை பார்க்குறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. கொஞ்சம் ஸ்பார்க்கு தான். உன்னுடைய அடையாளம் என்ன, நீ எப்படி வாழ்ந்த, உன்னுடைய வாழ்வியல் என்னன்றதை பற்ற வச்சா போதும். கொஞ்சம் ஸ்பார்க்கு தான். அவனுக்கு அது புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் அதால் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல அதை தெளிவாக புரிச்சுக்கோங்க. அந்த ஸ்பார்க்கை நீங்கள் எல்லோரும் உருவாக்குங்க. தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, அதாவது சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாருக்கும் தெரிய வைக்கணுன்றது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிய வச்சு நிறைய விஷயங்களே கடத்துங்க. அதுதான் நான் சொல்ல போகிறேன். எதுக்காக நான் இப்படி புலைப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இதை பார்த்துட்டு என்னால் சத்தியமாக மனசு கேட்கல. அதனால தான் இதில் நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு சூழலாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். தமிழர்களுடைய ஆளுமைகளை பேசலாம். அப்போ தான் புரியும்னு நினைக்கிறேன் இந்த மக்களுக்கு. ஒரு எபிசோடாகவே நம்ம ஐயா வ. சிதம்பரனாரை பற்றி பேசி போடணும். பல காணொலிகளில் போடலாம். ஐயா வ.சி. மாதிரி பல தலைவர்களை பற்றி பேசுவோம் நம்ம தமிழ் சமூகத்தில். அப்போ அது எல்லாருக்கும் புரிதாக பார்ப்போம். ஸோ உறவுகள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கண்டென்ட் போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நன்றி.